டீமன் ஸ்லேயர் யூனிவர்ஸையே வெறும் ஒரு சிங்கிள் சாண்டல் ஸ்ட்ராப் தான் காப்பாத்துச்சுங்கிறதுக்கான எக்ஸாக்ட் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் இது. எபிசோட் 1ல நம்ம வாட்டர் ஆஷிரா கியூ டொமியோக்கோ தாஞ்சிரோ ஹவுஸ்க்கு வேகமா போயிட்டு இருக்காரு. இங்க ஹைப்போதெட்டிக்கலா ஒரு சீனை வச்சுப்போம். லைக் அந்த ஸ்னோல அவனோட சாண்டல் ஸ்ட்ராப் கட் ஆகிடுது. அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அவன் நின்னு கட்டுறான். அது அவனை எக்ஸாக்டா 10 செகண்ட்ஸ் டிலே பண்ணுது. அவ்வளவுதான், ஜஸ்ட் 10 செகண்ட். கியூ 10 செகண்ட்ஸ் லேட்டா போனதால தாஞ்சிரோ அண்ட் நெசுகோ நடுவுல நடக்கிற ஸ்ட்ரகிள கியூவால இன்டரப்ட் பண்ண முடியல. அந்த இன்டரப்ஷன் இல்லாதப்ப ரொம்ப பசியா இருக்கிற புதுசா டீமனா மாறின நெசுகோ தாஞ்சிரோவோட ஆக்ஸ ஓவர் பவர் பண்ணி அவன் நெக்க பைட் பண்ணிடுறான். தாஞ்சிரோ ரத்தம் சிந்தி செத்துறான். கடைசியா கியூ அங்க வந்து நெசுகோ தாஞ்சிரோவை சாப்பிடுறத பார்த்து இன்ஸ்டன்டா நெசுகோவோட தலையை வெட்டிடுறான். தாஞ்சிரோ இறந்து போனதால அவன் எப்பயுமே உரக்கோடாக்கி கிட்ட போயிருக்க மாட்டான். சபிட்டோ அண்ட் மொக்கமோட கோஸ்ட்க்கு எப்பயுமே சாந்தி கிடைச்சிருக்காது. தாஞ்சிரோ இல்லாம என்மோ முகன் ட்ரெயின்ல ரென்கோக்கு அண்ட் எல்லாரையும் கொண்டு வர்றான். பேக்கப் இல்லாம டெங்கன் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல காலி. ரிசோனன்ஸ் அவேக்கன் பண்ற கேட்டலிஸ்டா இருக்க தாஞ்சிரோ இல்லாததால ஆஷிராஸ் எப்பவுமே அவங்க டீமன் ஸ்லேயர் மார்க்ஸ் அன்லாக் பண்ணவே மாட்டாங்க. வீக்கான டீமன் ஸ்லேயர் காப்ஸ மூசான் கம்ப்ளீட்டா அழிச்சிருவான். ஆனா இங்கதான் தி அல்டிமேட் அயனி. எபிசோட் 1லயே நெசுகோ செத்து போனதால தன்னை கான்கவர் பண்ணக்கூடிய ஒரே டீமனை மூசான் இழந்துடுறான். ஹியூமனிட்டி ஸ்லேவ் ஆயிடும் தான். ஆனா மூசான் எப்பவுமே இருட்டிலேயே சுத்துற மாதிரி அவன் தலையெழுத்தே டூம் ஆயிடும். இது எல்லாமே கியோட செருப்பு பிஞ்சு போகாம இருந்ததால தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் யாரோட டைம் லைன் ஆக்சிடென்டலா டெஸ்ட்ராய் பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க.